குன்னக்குடியிலேயே பாண்டியன் ஸ்டோர்ல தான் விலை கம்மியா இருக்குன்னு கூட்டம் அலமோதுதாம்ல. எவ்வளோ மலிவாக கொடுத்தாலும் ஊருக்குள்ளே உள்ளவங்க தானே வாங்க போகிறாங்க. வெளியூர்ல இருந்தா வந்து வாங்க போகிறாங்க. சும்மாருடா. தம்பி சொல்றதும் சரிதானே. எப்படியும் இங்க உள்ளவங்க தானே பொருள் வந்து வாங்க போறாங்க. நான் இந்த தொழிலில் இருக்கிறவன் தான். யார் வாங்குவாங்க, எந்த பொருள் எந்த விலைக்கு விற்கும்னு எனக்கு தெரியாது. குன்னக்குடியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியாதா? சுற்றி இருக்கிற ஊரெல்லாம் சேர்த்தா 4 சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அப்புறம் 7-8 கடைங்க இருக்குது. ஆனால் எல்லாரும் விலை குறைவாக இருக்குன்னு உங்ககிட்ட வந்தால் கூட்டம் கூட தானே செய்யும். என்னமோ உண்மைதான். அதுக்காக கூட்டம் வருதுன்றதுக்காக பொருளை அநியாய ரேட்டுக்கு விற்க முடியுமா? ஒரு சில டயத்தில் போக்குவரத்துக்கே சரியாக போயிடுது. இதை தான் நானும் பேசணும்னு நினச்சேன். மார்க்கெட்டில் பொருளோட விலைலாம் எவ்வளவோ ஏறி கிடக்கு. இந்த நேரத்தில் வாங்கின விலைக்கே விற்றா என்ன லாபம் கிடைக்க போகுது? என்னமோ லாபம் பெருசாக இல்லை தான், அப்படியே போய்க்கிருக்கு. அது எப்படி சரியாக வரும்னு தான் கேட்குறேன். அண்ணி நான் கிளம்புறேன். அண்ணி அரிசி ஆர்டர் இருக்கு. வரேண்ணே. சரி. ஊரில் அவன் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் நேரம்னு நினச்சி 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 30 ரூபாய்க்கு விற்று லாபம் சம்பாதிக்கிறான். ஆனால் உங்களை அப்படி அநியாய விலைக்கு விற்க சொல்ல. 10 ரூபாய்க்கு வாங்குறத 17-18 ரூபாய்க்கு விற்றா தானே ஒரு நியாயமான லாபம் கிடைக்கும். சரக்கு கொண்டு வர கூலி, ஏற்று கூலி, இறக்கு கூலி, கடை வாடகை, கரண்ட் பில்லு, சம்பளம்னு 6 ரூபா செலவுன்னு போனாலும் கையில் 2 ரூபானாச்சும் லாபம் நிற்கணும்ல. ஆனால் 10 ரூபாய்க்கு வாங்கி வெறும் 15 ரூபாய்க்கு தான் விற்பேன்னு சொன்னால் ஒத்த பைசா லாபம்னு வராத. நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இதெல்லாம் தெரிஞ்சே செய்கிறது தானே. ஊரில் நிறைய பேர் காசு பணமே இல்லாமல் அலைஞ்சிக்கிருக்காங்க. ஏதோ நம்ம பாண்டியன் சோர்ஸ்னால செய்ய முடிஞ்சது இவ்வளோதான். லாபம் பார்க்கணும்னா எப்போ வேணாலும் பார்த்துக்கலாமே. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடாதுல்ல. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஊரில் மற்ற வியாபாரிலாம் வணிகர் சங்க தலைவர்னு என்னிட்ட தானே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உங்கள் மேலே சரியான கோபத்தில் வேற இருக்காங்க. அவங்களும் வியாபாரம் பண்ணி பொழப்பு செல்ப பார்க்கணுமா இல்லையா? உங்கள் சம்பந்தி வீட்டில் இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் இதெல்லாம் பேசுறது இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல முடியுமா? எங்களோட எல்லா கஷ்ட நஷ்டத்துலையும் கடன் நடத்துகிற விஷயத்தில் அந்த ஊர்க்காரங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஊர்க்காரங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசை இருப்போம்ட்டு தான் கடையில் ரேட்டை குறைச்சி கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்டா, எங்கள் அப்பா கடனை வாங்கி வச்சுட்டு இறந்து போனப்ப நல்லா ரொம்ப சின்ன பையில இருந்தேன். எனக்கு கீழே 3 தம்பியை வேறு. நாங்கள்லாம் எப்படி பிழைக்க போகிறோம்ன்றது ஊருக்காரங்க 4 பேர் நக்கல் பண்ணாலும் அந்த நிலைமையிலையும் எங்களை தூக்கி காப்பாற்றி நிற்க வச்சது இந்த ஊருக்காரங்க தானே. இப்போ பாருங்க, எல்லா கடனை அடைச்சி முடிச்சு இன்றைக்கி நல்லா பிழைக்கிறோம்டா. அது காரணம் யார்? இந்த ஊருக்காரங்களும் இவங்க ஒன்றும் சப்போர்ட்டு தானே. இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக எங்களால் வருஷம் முறை இதே மாதிரி செஞ்சுட்டு இருக்க முடியாதுல்ல. பார்ப்போம் எவ்வளோ நாள் போகுதுன்னு. ஏடா ஜீவா? ஆமாண்ணே. என் பொண்ணு வேற இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவள் நல்லா சந்தோஷமாக இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுவானா இல்லையா? மீனா இங்க சந்தோஷமா தான் இருக்கா. இவளுக்கு இங்க என்ன குறை இருக்கு? கடையில லாபம் வரலனா நாங்க இவளை கவனிக்க மாட்டோமா என்ன? நீங்கள் கவனிக்கலன்னு இங்கே யாரும் சொல்லவே இல்லையே. உங்கள் வியாபாரம், உங்கள் கணக்கு, உங்கள் லாபம். அதில் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா. வீட்டில் மீனாவோட அம்மா அங்கே வீட்டில் கொண்டு வச்சு மீனாவை கவனிச்சிக்கணும்னு ஆசைப்படுறா. இதே போல் நேரத்தில் பொண்ணுங்க அம்மா வீட்டில் தான் இருக்கணும்.
அதனால் நாங்கள் வந்து மீனா வீட்டுக்கு கூட்டு போயிடுறோம். போறேன். 3-4 மாசத்துலன்னா பரவாயில்ல. இப்போ 7 மாசம் முடிஞ்சிருச்சு. இப்போ போய் எப்படி? எத்தனை மாதம் ஆனால் என்னம்மா, பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு வர தெரிஞ்சு கணக்கு இருக்கா என்ன? அப்படிலாம் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு அலைஞ்சுக்கிட்டு? அது எல்லாரும் கடைக்கெல்லாம் போயிட்டு வராங்க, நீங்கள் எல்லாரும் வெளியே திரும்ப போயிட்டு வர்றீங்க. மீனா இங்கே இருக்கிறது உறுத்தலாக இருக்குது. அப்பா எல்லாம் பாதுகாப்பா தான்ப்பா போயிட்டு வராங்க. அது இல்லைம்மா, உங்கள் அம்மாவுக்கு உன்னை அங்கே கொண்டு வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது. எப்படியும் இன்னும் 2 மாசத்துல வளகாப்ப முடிஞ்சு கூட்டிட்டு தானே போறீங்க. தனம் சொல்கிறதும் சரிதானே. என்னடா ஜீவா? ஏப்பா மீனா? சரிதானே. ஏங்க, இப்போ நீங்கள் மீனாவை கூட்டுக்கு போய் நாங்கள் திரும்ப கூட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் விளையாப்பு நடத்தி அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப கூட்டிக்கு போய் எதுக்கு பாவம் அந்த பிள்ளைய அலைய வச்சுக்கிட்டு? அதுக்கு நீங்கள் ஒரேதா விளையாப்பு நடத்தி முடிச்சுட்டு கூட கூட்டிகிட்டு போகலாம்ல. அப்புறம் எதுக்கு 2 மாதம் வெயிட் பண்ணிக்கிட்டு வளைகாப்ப உடனே நடத்த வேண்டியதானே? உடனே எப்படி? நல்ல நாள் பார்க்கணும். இந்த 8வது மாசம் முழுசா முடிஞ்சிட்டுமே. இப்பயே 2-3 வாரத்தில் நடத்திடலாமா? நீங்க மீனா அம்மா கிட்ட பேசுங்க, நானும் அத்தை கிட்ட பேசுறேன். ஏதோ 2 மாசம் நாளெல்லாம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் பேசி சொல்ற நாள்ல வச்சுக்கலாம். ஏன் மாமா, என்ன சொல்றீங்க? ஆ சரிதான் தானா. வளைகாப்ப பெருசாக நடத்தணும், அதை நான் தான் நடத்துவேன். வளையாப்பு நம்ம பண்ணணுமா இல்லை அவங்களா தானே? ஆமா மாமா, நாம தான் பண்ணணும். இங்க இருந்து தானே நீங்க கூட்டிட்டு போகணும். அப்படி ஏதாச்சும் சட்டமாக இருக்கு? நாங்கள் கூட்டு போய் வச்சு வளைகாப்ப பெருசாக நடத்துவேன். நீங்கள் என்ன சடங்கு சம்பிரதாயம் செய்யணுமோ அதை அங்கே வந்து செஞ்சுட்டு போங்க. அதுக்கு இல்ல, இங்க அதெல்லாம் செஞ்சு கூட்டிட்டு போறதுல என்ன பிரச்சனைன்னு புரியல. அது ஒன்றும் இல்லைம்மா, மீனாவுக்கு கல்யாணம் பண்ணுறப்ப பெருசாக பண்ணணும்னு கனவெல்லாம் கண்டேன். ஐயாயிரம் பேரை கூப்பிட்டு ஊர்லேயே பெரிய கல்யாண மண்டபமாக பிடிச்சி கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலைம்மா. எத்தனையோ சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம், ஆனால் அவங்களெல்லாம் என் வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட்றது கொடுத்து வைக்கலம்மா. அதுவும் இல்லாமல் சொந்தக்காரவங்க பல பேர் இன்னும் மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை. அதனால் கல்யாணத்தில் பண்ண முடியாததை வளையாப்பில் பண்ணி முடிச்சிடணும்னு நான் ஆசைப்பட்றேன். சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு பெருசாக இந்த வளையாப்பை நடத்தி பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுதான் சரியாக இருக்கும். இப்போ அவ்வளவு பெருசா பண்ண முடியுமா? உங்கள் ஆசையெல்லாம் நல்லா புரியுது. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் மண்டபத்தில் வச்சு எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் கூட்டத்தை கூட்டவே கூடாது. அதுவும் இல்லாமல் பிள்ளைக்கு நல்லது இல்லைல்ல அது. அப்புறம் எப்படி மண்டபத்தில் வச்சு பெருசா? அவ்வளவு பெருசாக பண்ணலன்னாலும் மீனாவோட வளைகாப்பை பெருசாக செலவு பண்ணி பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். மன்னிக்கணும், அது முறையில்ல. மாமா, அது முறையில்ல. அது சரிதான். இப்போ நீங்கள் பண்ணுறதோ நாங்கள் பண்ணுறதோ முறையாக இருந்தாலும் நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். அப்புறம் எங்கள் அம்மா வேற சொல்லிகிட்டு இருந்தாங்க, நம்ம வீட்டில் வச்சு பண்ண நல்லா இருக்க முடியாது. எல்லாம் நல்லபடியாக பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேணால் மீனாவை சந்தோஷமாக கூட்டிகிட்டு போங்க, அதில் என்ன இருக்குது? இன்னும் சொல்ல போனா மீனாவை நாங்களே வச்சு இங்கேயே பிரசவம் பார்க்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. ஆனா அந்த ஆசை உங்களுக்கும் இருக்கும்னு தான் நாங்க அனுப்புறோம். இல்லைன்னா நாங்க மீனாவை விடவே மாட்டோம். இப்போ என்ன, உங்கள் பொண்ணு உங்கள் கூட இருக்குன்னு நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. சந்தோஷமாக வளையா முடிஞ்சோடனே அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்களே சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. என்ன தானே? அப்புறம் இன்னொரு விஷயம், வளைகாப்பு செலவுலாம் நாங்களே பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சரி, நான் கடைக்கிட்ட பேசிட்டு என்னான்னு சொல்கிறேன். என்ன திடீர்னு கிளம்பிட்டீங்க?
இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே மீனாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சோழி கிடக்குல்ல, போயிட்டு வரேன். பத்திரமா இருமா, உடம்பு பார்த்துக்க. சரி. அம்மாவை ஃபோன் பண்ண சொல்கிறேன். ம். பழங்கள்லாம் சாப்பிட்ணும். ம். வரேன் மாப்பிள்ள. ம். வரேம்மா, வரேன். வாங்க. மீனா, நீ இங்கிருந்து பிரசவத்துக்கு போறேன்னு நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. இங்க பாரு, குழந்தை பெத்துட்டு ஒரு மாசம் போல அங்க இருந்துட்டு ஓடி வந்துடணும், சரியா? நீ இல்லாம இங்க நல்லாவே இருக்காது மீனா. ஜீவா, ஜீவா, என்னடி? போனை கொஞ்சம் கீழே வைக்கிறியா? கையிலேயே வச்சிட்டு இருக்க. என்னன்னு சொல்லு. எங்க அப்பா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உங்க அப்பா சொல்றது பூராவே தப்புதேன். ஓகே, என் வளகாப்ப எங்க அப்பா நினைச்ச மாதிரி நடத்தினா உனக்கு என்னவா? அப்படி ஒருத்தர் விருப்பத்துக்கு டக்குன்னு முடிவெடுக்க முடியாதுல்ல. அப்படி பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு யோசிக்கலாம். எங்க அப்பா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, அவர்கிட்ட இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேலையை நாம பாக்கலாம்ல. இந்தா பாலக்குடி, மிளகெல்லாம் போட்டிருக்கேன். ஏன் மீனா, உங்க அப்பா போயிட்டு போன் எதுவும் பண்ணாரா? இல்ல அதான் நம்ம பேசினதுல ஒன்னும் அவருக்கு வருத்தம் இல்லையே? அவர் எதுவும் பேசல, ஆனா வருத்தம் இல்லாம எப்படி இருக்கும்? அவர் ஆசை புரியுது மீனா, ஆனா உலக நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்க அப்பா பக்கமும் இருந்து நீங்க யோசிக்கலாம்ல. நீ கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் பக்கத்துல போய் உட்காந்து பேசியிருக்கலாம். அவர் தான் கிளம்பி போயிட்டாரு. இப்ப போய் அவர் பக்கத்துல எப்படி உட்காந்து பேச முடியும்? அதுக்கு உங்க வீட்டுக்கு தானே போக முடியும். ஏய், ஏன்டா நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்க? இது காமெடி இல்ல, கடுப்பு. உங்க அப்பாவை பத்தி பேசினா உனக்கே கோவம் வருது பாரு. நான் என்ன செய்யறது? சும்மா இரேண்டா, அப்படிலாம் சொல்லாத. அவர் ஒன்னும் தப்பா பேசலையே. கரெக்டா சொன்னீங்க. அவர் தப்பாவே பேசல, சரியாதான் பேசிருக்காரு. நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா? அவர் மட்டும் இல்ல மீனா, நாங்களும் இங்க சரியாதான் பேசணும். நீங்க தப்பா பேசுனீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா எங்க அப்பா சொன்னதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு வளகாப்பு நடத்தணும்னு அவர் ஆசைப்படுறது தப்பா? தப்புன்னு யார் சொன்னா? தப்பே இல்லையே. நீ முதல்ல இந்த பால் எடுத்து குடி. எங்க கல்யாணம் கூட இப்படிதான் நடந்துச்சு. அவர் பார்க்கவே இல்ல. என் கல்யாணம் எப்படிலாம் நடக்கணும்னு அவர் பேசுவார் தெரியுமா? ஆனா அவர் நினைச்ச மாதிரி நடக்கவே இல்லை. வளகாப்பாவது அவர் நினைச்ச மாதிரி எங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நடத்தலாம்ல. மீனா, நீ சண்டைக்கு ரெடி ஆகிறன்னு நினைக்கிறேன். அவ நினைக்கிறத சொல்ல விடுறா. மீனா, உங்க அப்பா ஆசைப்படுறதுல தப்பே இல்ல. ஆனா வளகாப்ப உங்க வீட்ல வச்சு உங்க அப்பாவே நடத்தணும்னு சொல்றாரு. அதுதானே மீனா இங்க யாருக்குமே உடன்பாடு இல்லாம இருக்கு. இங்க நடந்தா என்ன, அங்க நடந்தா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதானே. அப்படி இல்ல மீனா, வளகாப்பு மாப்பிள்ளை வீட்ல வச்சு நடத்தி பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அதுதானே பழக்கம். பழக்க வழக்கம்லாம் நம்ம வசதிக்கு தானே. புரிஞ்சுக்கோ மீனா, இப்ப இருக்கிற நிலைமையில பெருசா மண்டபம் எடுத்துலாம் பண்ண முடியாது. ஊர் நிலைமை உனக்கே தெரியும். அதுக்காக அப்படியே விடவும் முடியாது. உங்க அப்பா ஆசைப்படுற மாதிரி தான் எங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கு. இந்த குழந்தை நம்ம வீட்டோட முதல் குழந்தை. இந்த வீட்ல நடக்க போற முதல் வளகாப்பு. இதை எப்படிலாம் நடத்தணும்னு அத்தைக்கு ஆசை இருக்கும் தெரியுமா?
இங்க தான் நடத்தணும்னு ஜீவாவுக்கும் ஆசை இருக்கும். உன் வளகாப்பு இங்க நடந்து நீ உன் வீட்டுக்கு போனாதான் உனக்கும் மரியாதை மீனா. உங்க அப்பா பெருசா நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாணத்துக்கு கூப்பிடாத உங்க சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடணும்னு நினைக்கிறாரு. அது எல்லாம் நல்லதுதான், கூப்பிடட்டும். நடத்துறது மட்டும் அவர் இல்ல, நாம. அது ஒண்ணுதான் வித்தியாசம். உங்க அப்பா நினைக்கிற மாதிரி சந்தோஷமா நாமளே நடத்திடலாம். நீ அதை பத்தியும் கவலைப்படாத. கேட்டில்ல எங்க அண்ணி எப்படி பாயிண்டா சொல்லிட்டு போறாங்கன்னு. ஏதோ உங்க அப்பாவால தான் பெருசா நடத்த முடியுமா, நம்மளால நடத்த முடியாதா என்ன? அவர் வந்து கூட்டிட்டு மட்டும் போக சொல்லு, அது போதும். ஆமா, வளகாப்ப பெருசா நடத்துவீங்க. இந்த வீம்பு கொண்டு குறைச்சல் இல்ல. என்ன இருக்கு இங்க நடத்துறதுக்கு? கடையில வியாபாரம் இல்ல. முதல்ல எப்பவுமே வெளியில போயிட்டு இருந்த மாதிரியும் இப்ப இங்க போக கூடாது, அங்க போக கூடாது, சிக்கனமா இருக்கணும்னு அவ்வளவு பேச்சு பேசுனீங்க. அப்புறம் எதை வச்சு வளகாப்பு நடத்துவீங்க? சும்மா வாய் பேச்சு எல்லாம். என் வளகாப்பு நடத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தெரியாதா? யாரு மீனா ஒண்ணு? என்ன பேச்சு பேசுற மீனா நீ? இங்க என்ன இல்ல? இது நீ வாழற வீடு. புரிஞ்சுக்காம நீ வாய்க்கு வந்தபடி பேசிட்டே போற. ஆமா, கடையில பெரிய லாபம் இல்லதான். ஏன் இல்ல? அநியாயத்துக்கு ஒண்ணு நாம விக்கல. இதுதான் சமயம்னு அடிச்சு புடுங்கவும் இல்ல. இந்த கஷ்டத்துல நாங்களும் உங்களோட இருக்கோன்னு எல்லார் கூடயும் நிக்கிறோம். அதனாலதான் லாபம் இல்ல. அதுக்காக இந்த வீட்ல ஏதோ ஒரு அவசிய செலவு நடக்காம இருக்கா என்ன? உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கோமா? மருந்து மாத்திரை நல்ல சாப்பாடு இல்லாம ஒருவேளை உன்னை விட்டுருக்கோமா? விடுங்க அண்ணி, நீங்க ஏன் இப்படி சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? அவ ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஜீவா. இவ அப்பா நினைக்கிறத விட இவ வளகாப்ப பத்தி 1000 விஷயங்கள் 1000 கனவு ஆசைகளோட தான் நாமளும் இருக்கோம். நானும் மாமாவும் அத்தையும் டெய்லி அதை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தையில இங்க என்ன இருக்குன்னு கேக்குறா. இங்க இருக்கு மீனா. இந்த வீட்ல நீ புரிஞ்சுக்காத அன்பு பாசம் எல்லாமே இருக்கு, நிறையவே இருக்கு. இப்பவும் சொல்றேன், உன் வளகாப்பு நடக்கும். நீ நினைச்ச மாதிரி நல்லாவே நடக்கும். உனக்கு நாங்க தான் வளகாப்பு பண்ணி அமுச்சு வைப்போம். நீ எம்பிட்டு நக்கல் பண்ணாலும் அந்த உரிமையெல்லாம் எங்களால விட்டு கொடுக்க முடியாது. எங்க சக்திக்கு என்னவோ நாங்க அதை செய்வோம். இதை எடுக்க தான் வந்தேன். லூஸ் ஆடினிய வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா? நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அதுக்காக இப்படியா? இங்க யாரு மீனா, இந்த வீடே உன்னை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுக்காம அம்புட்டு வரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க. இம்புட்டு நாளா உங்க அப்பா அம்மா வந்து உன்கிட்ட பேசுனா நல்லா இருக்கும்னு நானே நினைச்சிருக்கேன். இப்ப ஏன்டா அவங்க திரும்ப வந்து பேசினாவளுன்னு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவங்க வந்தாலே சண்டை பிரச்சனை தான். ஏதாவது சொல்லி உன் மனசை களைச்சு விட்டு போயிடுறாங்க. என்னால உன்னை எதுவும் சொல்லவும் முடியல. தயவு செஞ்சு பார்த்து பேசு மீனா. ஏங்க, என்ன சிரிச்சுக்கிட்டே வரிய? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமல் யாராவது சிரிப்பாங்களா? ஒரு விஷயத்த நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. என்ன விஷயம்? அதை எடு. சரி இரு. ஏங்க, என்னன்னு சொல்லுங்க. இல்லை, வீட்டில் வளகாப்பு பேச்சு போயிட்டு இருக்குல்ல? ஆமாங்க, மீனா அவ அப்பா அவங்க வழக்கத்துக்கு பண்ணணும்னு சொல்றா. நம்ம வீட்டில் நம்ம வழக்கத்துக்கு பண்ணணும்னு சொல்றா. அதானேங்க? நான் அதுக்குள்ளெல்லாம் போய் யோசிக்கல, உன்னை யோசிச்சேன். என்னையா? நான் எதுக்கு இதுக்குள்ள வந்தேன்? இல்லை, உன் வளகாப்பு நீ எப்படி நடத்தணும்னு ஆசைப்படுற? நான் ஏதாவது தப்பா கேட்டேனா?
ஆ இல்லைங்க, திடீர்னு கேட்டதுமே என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்லை, பெருசாக இவன் என்னடா இப்படி கேட்குறானேன்னு யோசிக்காத. சும்மா தோணுச்சு கேட்டேன். ஆ, உன் வளகாப்பெல்லாம் நீ எப்படி சொல்கிறியோ அப்படிதான். மீனா அப்பா மாதிரி எங்க அப்பா சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. பெருசா பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு எங்க அப்பா கிட்ட என்ன இருக்கு? ஏ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நீ வேற. ஐயோ, எனக்கு தெரியுங்க, சும்மா சொன்னேன். சொல்லிட்டல, படுத்து தூங்கு. தூங்கிட்டே இருந்தா வளகாப்பு பண்ண மாதிரி தான்.